திரு எஸ் பாலாஜி அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். எனக்கு இங்கே உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு பெரிய பெருமிதமும் மகிழ்ச்சியும் வந்தது. அண்ணன் நாராயணன் அவர்கள் பேசும்பொழுது என்னென்னா, இங்கே 2 கூட்டணி இருக்குது. ஒரு கூட்டணி திமுக தலைமையிலான மதசார்பற்ற அணி, இன்னொரு கூட்டணி வந்து நீங்கள் என்டிஏனும் சொல்லிக்கலாம், அதிமுக கூட்டணின்னு சொல்லிக்கலாம், அது யார் எப்படி வேணுமோ சொல்லிக்கலாம், பூன்னு சொல்லலாம், அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஒன்று, அவர் வந்து என்டிஏ கூட்டணி, இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய என்டிஏவா தமிழ்நாடா அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் உள்ளபடியே வந்து அவருடைய தாக்குதல் திமுக மேலே, அதாவது நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியுடைய தலைமையாக இருக்கக்கூடிய திமுக மேலே இல்லை. பார்த்தீங்கன்னா அவர் பேசின 3 நிமிஷமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே தான் இருந்தது. இது என்னன்னா, எந்த அளவுக்கு பொறி கலங்கி போயிருக்கிறாங்கன்றது தான் பிஜேபி. அதுலேயும் அவர் வந்து உட்கார்ந்தப்போ உள்ள அழகாக ரெமோ மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து அம்பியாக மாறினார். அம்பி யாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த தம்பியை, அந்த அம்பி தம்பி மாறி அந்நியனாகவே மாறிட்டார். இப்போ எல்லாரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து போதுமான எண்ணிக்கை இல்லை, அப்படி இப்படின்லாம் கவலைப்படுறாங்க. இவங்க கவலைப்படுறதுலாம் எதுக்குன்னு எங்களுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டவங்களாம் இப்போ இந்த தேர்தல் கூட்டணின்னு வந்த பிறகு தேர்தல் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான இடம்னு பொழுது அதே கையும் அதே வாயும் என்ன எழுதுச்சு என்ன பேசுச்சுன்னா, இவர்கள் வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறாங்க. அதாவது அவருடைய சுயநலத்திலிருந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடந்திருக்கு. இன்றைக்கு நாடு முழுவதும் எல்லாருமே பதிவு செஞ்சுருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வளர்ச்சியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழுடைய நிலைப்பாட்டையும், அவருடைய உறுதித்தன்மையும், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததையும் வந்து இன்னைக்கு இவங்களே வந்து சாட்சியமாக சொல்லிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று, தேர்தல் வியூகம்னு சொன்னாங்க நம்முடைய தோழர் அசோகவர்ஷினி. தேர்தல் வியூகம்ன்றது வந்து தேர்தல் நேரத்தில் கடைபிடிக்கக்கூடிய எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மட்டுமே தேர்தல் வியூகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் த லார்ஜர் பிக்சர். அது வந்து தேர்தல் வியூகம் இல்லை. தேர்தலை வந்து அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள் சராசரி அரசியல்வாதிகள், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவர்கள் தான் வந்து உண்மையிலேயே மகத்தான தலைவர்கள்ன்றதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ தேர்தலில் வந்து அன்னைக்கு போய் மக்களை போய் பார்க்க போகிறோம், அன்னைக்கு நம்ம யாரை கூட வச்சுக்கலாம், அன்னைக்கு யாரை வந்து நம்மளோட வந்து தேர்தல் கூட்டணியில் சேர்த்துக்கலான்றது வந்து தேர்தல் வியூகமாக இருக்க முடியாது. நமக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இல்லாமல் எங்களை போன்று அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சியோ, இந்த கட்சிகளுடைய செயல்பாடு தான் வந்து உங்களுக்கு வந்து தேர்தல் வியூகமாக அமைய முடியும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போய் தேர்தல் காலத்தில் போய் நிற்கிறோன்னா, எங்கள் கூட வந்து கூட்டணியில் இத்தனை கட்சிகள் இருக்கிறாங்க, இந்த கட்சிகளுடைய வலிமை இருக்கிறது என்பதல்ல எங்கள் வியூகம். நாங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு கொள்கைக்காக, கோட்பாட்டிற்காக மதசார்பற்ற தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள்னு சொல்கிறோம். நாங்கள் 5 வருஷம் சட்டமன்றத்தில் இந்த அரசில் என்னென்ன சாதிச்சோன்றதை சொல்கிறோம். இதுதான் தேர்தல் வியூகம். வியூகம் சிறப்பாக இருக்கிறது என்பதை விட, இந்த வியூகம் வெற்றி வியூகம் என்பதை விட, இந்த வியூகம் மக்களை காக்கின்ற வியூகம் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் நாராயணன் கிட்ட வந்து ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, அது மாதிரியான விவாதங்களில் அவரோட தொலைக்காட்சி விவாதங்கள் கூட பல நாள் கலந்துட்டு இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் கேப்பில் ஏதாவது ஒரு 4-5 நம்பரை சொல்லுவார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லுவார். ஏன்னா யாருக்கும் அதுக்கான நேரம் இருக்காது அதை போய் பார்க்குறதுக்கு. ஏதோ பயங்கரமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடியதில் ரொம்ப வல்லவர். அவர் எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கு பிஜேபின்றாரு. குஜராத்னு ஒரு மாநிலம் இருந்தது இல்லை, குஜராத்தில் நடந்த கலவரத்தை இன்னும் இல்லை, நீங்கள் பேசும்போது நான் பேசல, நிறைய விஷயங்கள் வந்து குறுக்கீடு இருந்தது. இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொச்சையாக வந்து பணபேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பண்ணான்னு சொன்னது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட நம்ப மாட்டாங்க. அதை கம்யூனிஸ்ட் அதை சொல்லலை, நீங்கள் சொல்லாதெல்லாம் ஆன் ரெக்கார்டு வந்து அது பதிவு இருந்தால் காட்டுங்க, அதை பார்க்கலாம். அது இதுதான் அவர்கிட்ட இருக்க நல்ல பழக்கம். இருக்குன்னு காட்டுறேன்னு இது வரைக்கும் அவர் கூட ஒரு 10-15 வருஷமா இருக்கேன், எதையுமே பண்ணதில்லை. இப்போ கூட வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் அது என்னன்னு தெரியல, ரொம்ப கரிசனமாக நடந்துக்கிறீங்க. தேர்தல் நெருக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே இவ்வளவு கரிசனமாக நடந்துக்கிறீங்க. வெளியில் வந்துருங்கன்னு உங்கள் பயம் எங்களுக்கு புரியுது. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க ஒரு சாரர், பல்வேறு பிரச்சனைகளை பேசுகிறாங்க. ஆனால் எலெக்ஷன் எதை மையப்படுத்தி தேர்தல் நடக்குதுன்றது, ஏன்னா கடந்த காலத்தில் கூட 2009 வாக்கிலலாம் கூட வந்து ஈழ பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் பேசிகிட்டு இருந்த பொழுது கூட அதோட சென்ட்ரிக்காக வந்து தேர்தல் மாறலை. ஈழ பிரச்சனையை மையப்படுத்தி தேர்தலினுடைய நிலை மாறலை. இரு துருவ அரசியலாக இங்கே இருந்திருக்கு. ஆனால் இந்த 10-15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல், தேசிய அரசியல் ஓரளவுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் முழுமையாக எது சென்ட்ரிக்காக மாறி இருக்குன்னா,
சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரான ஒரு போர் என்கின்ற நிலையில நீங்க வந்து அந்த இடத்துல வந்து சென்ட்ரிக்கா மாறி இருக்கு. இப்படி ஒரு அரசியல் சூழல் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். அந்த பயத்துல அந்த ஜோரத்துல அண்ணன் நாராயணன் அவர்களோ அல்லது வந்து பிஜேபியை சார்ந்தவர்களோ ஆர்எஸ்எஸ் சனாதனிகளோ வந்து தொடர்ச்சியா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் கூட மாநில அரசை பேசாம மத்திய அரசை பேசுறது தான் உங்க வியூகமானு கேட்கிறாரு. மாநில அரசு மத்திய அரசுல அவங்க வேணா போட்டி போடாம இருக்க சொல்லுங்க. வெறுமனே ஏடிஎம்கே நிக்கிட்ட நம்ம அதை பத்தி பேசுவோம். ஒண்ணு. இன்னொன்னு எதனா ஒன்று கேட்டா எனக்கு பிஜேபின்றீங்க, தேசிய கட்சின்றீங்க. நாங்க அங்க நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கீங்கன்னும் போது எல்லா இடத்துக்கும் நீங்க பொறுப்பு தான். மணிப்பூர்ல நடந்தது நாங்க பேசினா அது மணிப்பூர், இது தமிழ்நாடுனா இது எப்படி என்ன சொத்தையான வாதம் இது? இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? அப்ப பிரதமர் இங்க வந்து சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லுங்க, மணிப்பூருக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, குஜராத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, பீகாருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு. இது என்ன சொத்தையான வாதம்? ஒரு கட்சி ஒரு தேர்தலில் 15% வாக்குகள் வாங்குது, 60% இடங்கள் பெறுது. இன்னொரு கட்சி ஒரு 21% வாக்குகள் பெறுது, 2 சீட்டு பெறுறாங்க. இந்த 2 கட்சியும் அடுத்த தேர்தலில் கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஒரு கட்சி 15% 60 இடம், இன்னொரு கட்சி 20% 2 இடம். கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க 2 பேர் எவ்வளோ சீட்ஸ் ஷேர் பண்ணணும்? எப்படி பார்த்தாலும் 234 134 100 தானே ஷேர் பண்ணணும். அப்படி நடக்குமா? 91 தேர்தலில் திமுக 21% பெற்றது. அன்னைக்கு காங்கிரஸ் அதிமுக கூட இருந்து 15% பெற்றது. அதுக்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸாக உருமாறின பிறகு அந்த ரேஷியோலியா வந்து கூட்டணி வைக்க முடியும். சரி, 96ல் அதிமுக 20% தான் பெற்றது. அதிமுக 96ல் பெற்ற ஓட்டு 20% தான். அந்த தேர்தலில் தமாக வந்து திமுகவோட இருந்து பெற்ற சதவீதம் கிட்டத்தட்ட 10%, காங்கிரஸ் இவங்களோடவே இருந்து ஒரு 4%. அதுக்கு அடுத்த தேர்தலில் அந்த 14%ஐயும் அந்த சீட்டையும் வச்சு சீட்டு கொடுப்பீங்க? அப்படி கிடையாது. இது முதல்ல இதை வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, வாக்கு சதவீதம் எத்தனை அணியா வாக்கு சதவீதம் என்பது குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் ஒவ்வொரு கட்சிக்குன்னா தேர்தலே தேவையில்லை. இவங்க 4, அவங்க 5, அவங்க 6, இவங்க 3 பேர் சேர்ந்துட்டாங்க, இவங்க தான் அதிகம், தேர்தலே நடத்த வேண்டியதில்லை. இந்த அடிப்படையை வந்து புரிந்து கொள்ளாம நீங்க திருப்பி வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கூட வேண்டாம், கொள்கை அடிப்படையில் இருக்கணும்ல. நிச்சயமா 2017 இருந்து தொடர்ந்து திமுக கூட்டணியோட நின்று சண்டை செஞ்சுட்டு இருக்கிற விசிகாக்கு 8, நேத்து வந்து தேமுதிகாக்கு 10. இல்ல, அதுக்கு தான் சொன்னேன். அதுக்காக தான் சொன்னேன். கடந்த கால நிலைப்பாடுகள் நீங்க வந்து நேத்து வந்த தேமுதிகன்றதை கடந்து தேமுதிக எந்த நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் செஞ்சுருக்காங்க, இல்லை வந்து இப்போ பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் அந்த சூழலில் இருக்கக்கூடிய வலிமையை நீங்கள் அதுலேயே மறுபடியும் நீங்கள் அந்த இது பர்சன்டேஜ் தான் போய் லாக் ஆகுறீங்க. அது கணக்கு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப நாளாக விடுதலை சிறுத்தை கட்சி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. அவங்க அதிமுக கூட்டணியில் ரொம்ப நாளாக அண்ணன் ஜெகன்மூர்த்தி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சீட்டு தானே கொடுத்துருக்குறீங்க. அவர் தொடர்ந்து உங்களுக்காக சட்டமன்றத்தில் அதிமுக எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து போறாரு, அதிமுக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை திமுக எதிராக பேசிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க 1-2 கூட மாத்தி கொடுக்கலாமே, ஏன் நீங்க கொடுக்கலன்னு. அதனால இது இல்லை. இப்போ நீங்க எங்க மேல கரிசனைப்படுறது வந்து உண்மையான கரிசனம் நம்பணும்னா எங்களை விட மதிய எழுந்தவங்க யாரும் இருக்க முடியாது. அதனால அந்த கரிசனத்தெல்லாம் விட்டுடுங்க. இப்போ வந்து ஃபேக்ட்டுக்கு வாங்க. என்ன நீங்க வந்து இப்போ நீங்க வந்து தேர்தல் அறிக்கை வந்து அண்ணன் எடப்பாடி வந்து வெளியிட்டிருக்காரு. போன தடவை வந்து வெறும் 1000 ரூபா மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்ன திமுகவால் கொடுக்கவே முடியாது. 1000 ரூபாய் திமுகவால் கொடுக்க முடியாது. இப்போ திமுக வேற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க கஜானாவே இல்லைன்றீங்க. இல்லாத கஜானாலிருந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர் வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பார் 10,000 ரூபா. இல்லாத கஜானாலிருந்து எடப்பாடி பழனிசாமி எங்கேருந்து ஃப்ரிட்ஜை கொடுப்பாரு? இல்லாத கஜானால எடப்பாடி பழனிசாமி எங்கேருந்து 2000 ரூபா கொடு? அப்போ என்ன உண்மைனா இங்கே அரசு சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது, அரசினுடைய நிதி நிர்வாகம் சரியாக இருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னா இங்கே வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு, ஒன்றிய அரசு தொடர்ந்து மாநில அரசை வஞ்சித்து வருகிறது, கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கல என்ற குற்றச்சாட்டையும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்தல் அறிக்கை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த 2 வச்சு என்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்திருக்குன்னா ஆட்சி சிறப்பான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நிதி நிர்வாகம் சிறப்பாக இருக்கிறது என்பதற்கான ஒப்புதல் வாக்குமூலமாகத்தான் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை நான் பார்க்கிறேன். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன குழப்பம் பண்ணணும்னு நினைச்சாலும், என்ன குட்டிக்காரன் அடித்தாலும், என்ன பண்ணாலும் நடைபெற போகின்ற தேர்தலில் எப்படி எங்களுடைய டார்கெட் 200க்கு அதிகமானு நாங்கள் சொல்கிறோமோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் இடம்பெறுவார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.